எக்ஸ்பெக்டேஷனுக்கு அப்புறமா அந்த குரூப் 4 தேர்வு என்பது நடந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ உடனே எல்லாருக்குமே நம்ம எவ்வளவு சரியா போட்டோம், எவ்வளவு கேள்விகளுக்கு சரியான விடை கொடுத்தோம், எவ்வளவு கட் ஆஃப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, சோ இந்த எக்ஸாமோட டஃப்னஸ் என்னவா இருந்தது, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். அதற்கான பதில்களை கொடுக்கிறதுக்கு தான் இந்த நேரலை. அந்த வகையில நம்மோட போட்டித் தேர்வு பயிற்சியாளர் திரு ராஜபூபதி இணைந்திருக்கிறார். வணக்கம். குரூப் 4 எப்படியான ஒரு கொஸ்டின் பேப்பரா இருந்தது இந்த வருஷ குரூப் 4 பொறுத்த வரைக்கும்? ஓகே, இந்த வருஷம் குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் வந்து லாஸ்ட் இயர் இருந்தது கிட்டத்தட்ட மோரார்லெஸ் அதே மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, போனதுல வந்து பாத்தீங்கன்னா பொது தமிழ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 95+ தான் கொஞ்சம் ஈஸியா எடுத்துருவாங்க. இந்த தடவை அந்த மாதிரி 95 நான் கேள்விகளுக்கு சொல்றேன். மொத்தம் உள்ள பொதுத்தமிழ் உள்ள 100 கேள்விகளுக்கு வந்து 95க்கு மேல எடுக்கிறது வந்து கொஞ்சம் கடினம் இந்த தடவை, போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது. அதற்கப்புறம் கணிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்டிடியூட், ஜெனரல் மென்டல் எபிலிட்டி. இந்த ஜெனரல் மென்டல் எபிலிட்டி பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே 25 கேட்பாங்க கண்டிப்பா. இந்த தடவை அது வந்து பாத்தீங்கன்னா 27 கேள்விகளா கேட்டிருக்காங்க. அது எக்ஸாக்டா எந்த டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்லாம் 25 தான் இருக்கும். இந்த தடவை மட்டும்தான் 27 கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. அந்த 27 கேள்விகள்ல ஒரு 3-4 கேள்விகள் வந்து கொஞ்சம் கடினத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். அதுக்கு வந்து கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்க. கொஞ்சம் இல்லைன்னா வந்து அது அந்த கேள்வி கொஞ்சம் சரியா புரிந்தல் இல்லாம இருந்திருக்கும் நிறைய தேர்வர்களுக்கு. அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நடப்பு நிகழ்வுகள், அதுக்கப்புறம் பொது அறிவு கேள்விகள். அந்த பொது அறிவு கேள்விகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த டேஸ் மட்டுமே, என்ன நாட்கள், இப்ப மனித உரிமை நாட்கள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ஆர்ஐ டே, வெளிநாடு வாழ் இந்தியர் தினம், இதுன்னு 2 கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஜிகே அந்த கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 16 கேள்விகள் கேட்கப்பட்டது. அதாவது கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு நிகழ்வுகள், பொது அறிவு, இது 2யுமே கிளப் பண்ணி தான் கேட்கலாம். இது எந்த சப்ஜெக்ட்ஸ்லயும் வராது. அதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா 16 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப அதிகபட்சம். அதாவது மொத்தம் உள்ள 100 கேள்விகள்ல கணிதம் மட்டுமே 27 இந்த பொது அறிவுல. அந்த 27க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு 16 கேள்விகள் கேட்டிருக்காங்க. மத்த அஸ்யூஷுவல் உள்ள சப்ஜெக்ட்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அறிவியல்ல இருந்து ஒரு 8 கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாலிட்டின்னு சொல்லக்கூடிய இதுல கான்ஸ்டியூஷன், இந்திய ஆட்சி முறையில இருந்து 8 கேள்விகள், வரலாறுல இருந்து 7 கேள்விகள், அதுக்கப்புறம் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்னு சொல்லக்கூடிய விடுதலை போராட்ட வரலாறுல இருந்து 8 கேள்விகள், பொருளியல்ல இருந்து எக்கனாமில 6 கேள்விகள், ஜியோகிராபி புவியியல்ல இருந்து 4 கேள்விகள், அதுக்கப்புறம் யூனிட் 8ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அலகு 8ங்கிறது அது வந்து தமிழர் பண்பாடு நாகரிகம், அதுல இருந்து 12 கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. அதற்கப்புறம் தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அலகு 9 யூனிட் 9, அதுல இருந்து 4 கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. சோ அப்போ இது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது, போன வருஷத்து கொஸ்டின் பேப்பரை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட அதா இருந்தாலும் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் ஸ்லைட்டா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். பேப்பர் ஓவராலா வந்து பாத்தீங்க அப்படின்னா மாடரேட் அப்படின்னு சொல்லலாம். ஓவராலா போன தடவை வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா 10,000க்கும் மேல. இந்த தடவை வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா 6,244 அவ்வளவுதான். சோ அதனால வந்து இந்த ஃபேக்டர்ஸ், காம்படிட்டிவ்னஸ் இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கட் ஆஃப் மார்க் போன தடவை விட கொஞ்சம் கூடும் அப்படிங்கிறது தெரிய வருது இனிஷியலா. ஓகே, சோ யூசுவலா இதுக்கான ஆன்சர்ஸ் பாக்கும்போது இதுதான் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அதுல சில ட்விஸ்ட கவனிக்காம விடுறதுனால வேற ஒரு ஆன்சர் வந்து சரியானதா இருந்திருக்கும். அந்த மாதிரியான கேள்விகள் இருந்ததா? கண்டிப்பா. நீங்க கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா பண்ணக்கூடிய அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்னு சொல்லக்கூடியது. சோ அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் வந்து நிறைய இப்போ வந்து ஆஸ்பிரன்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூசுவலாவே பண்ணுவாங்க. ஈவன் டாப்பர்ஸே பண்ணுவாங்க 1 or 2 கொஸ்டின்ஸ். சோ அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் அடிப்படை கொஞ்சம் சரியா புரிஞ்சுக்காம இருக்கக்கூடியது ஒவ்வொரு தேர்வுலையுமே இருக்கும். இந்த தேர்வுலையும் அந்த மாதிரி ஒரு சில கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விகளை தவிர நார்மலா இருக்கக்கூடிய கேள்விகள்லயே கேண்டிடேட்ஸ் வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் விடுவாங்க. அதாவது நல்ல தெரிந்த கேள்விகள்லயே வந்து யூசுவலா அது எல்லாருமே பதற்றத்துல ஒரு எப்படி பண்ணோம் அப்படின்றதே புரியாது, நமக்கும் புரியாது. சரிங்களா? எப்படி அவங்க பண்ணாங்க அப்படிங்கிறதே தெரியாது. வெளியே வந்த பின்னாடி தான் இதுக்கு எதுக்கு நம்ம சி போட்டோம், இது கண்டிப்பா ஏதான ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் எப்பவுமே உண்டு. இந்த தடவையும் அந்த மாதிரி தமிழ்ல இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் தமிழ்லயும் உண்டு. தமிழ்லயும் பண்ணுவாங்க, பொது அறிவுலையும் பண்ணுவாங்க, கணிதத்திலையும் பண்ணுவாங்க. இந்த தடவை நீங்க தமிழை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நார்மலா நீங்க தமிழ் சிலபஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 6 to 10 அப்படின்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஆனா நம்ம எப்பவுமே சொல்றது என்னன்னா 6ல இருந்து 12 வரைக்கும் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 12 வரைக்கும் படிக்கணும் கூட கிடையாது. நான் அடிக்கடி சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா சிறப்பு தமிழை கூட படிக்கணும் அப்படின்னு சொல்லுவேன்.
சிறப்பு தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு தனியா இருக்கும். 11th 12th தனியா தமிழ் குரூப் படிப்பாங்க, அவங்களுக்கு உண்டு. இந்த தடவை இந்த 12வது சிறப்பு தமிழ்ல இருந்து நிறைய கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. ஒரு சாப்டர்லயே பாத்தீங்கன்னா நிறைய கேள்விகள் திரைப்பட துறை சம்பந்தப்பட்ட அந்த கலை இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. அப்போ அதை யூஸ்வலா 11, 12 படிப்பாங்க. ஆனா இந்த சிறப்பு தமிழ் வந்து நார்மலா படிக்க மாட்டாங்க. சோ இந்த தடவை அதுல இருந்து கேள்விகள் கேட்டிருக்கிறதுனால கொஞ்சம், அதனாலதான் நான் சொன்னேன், இதை 95க்கு மேல எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தா மட்டும்தான், அதையும் படிச்சிருந்தா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். இல்லைன்னா உங்களோட நிறைய நல்ல படிச்சவங்களோட மதிப்பெண்கள் வந்து 90 to 95 வரும். அந்த 90க்கு மேல வரணும்னாலே அவங்க வந்து கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் இந்த மாதிரி பண்ணாம ரொம்ப சிரத்தை எடுத்து கரெக்டா பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க கெஸ் பண்ணதெல்லாம் கரெக்டா இருக்கணும். சரிங்களா? சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கண்டிப்பா கெஸ் பண்ண வேண்டி வரும். அதுவும் பண்ணியிருந்தா மட்டும்தான் இருக்கும். சோ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹார்ட் ஒர்க் மட்டும் கிடையாது, கொஞ்சம் லக்கும் நமக்கு ஃபேவர் பண்ணணும். அந்த லக்குங்கிறது எல்லா கொஸ்டின்ஸையும் நம்ம ஆன்சர் பண்ணிருக்க முடியாது. சில கொஸ்டின்ஸ்லாம் நம்ம வந்து கெஸ் பண்ணிருப்போம், அது இன்டெலிஜென்ட்டாவே கெஸ் பண்ணிருப்போம். அதுவும் சரியா இருந்தாதான் நம்மளுடைய மதிப்பெண்கள் வந்து கூடுமான வரைக்கும் நிறைய உயரும். ஓகே, இப்போ இந்த வினாத்தாள எடுத்துட்டோம்னா யாருக்கு சாதகமானதா இருந்தது அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணலாம் அல்லது வந்து முடிவு பண்ணலாம். ஏன்னா இப்போ ரொம்ப நாள் ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கானதா இந்த வினாத்தாள் இருந்திருக்குமா, அல்லது இப்போ ஃப்ரெஷரா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எடுக்கிறவங்களுக்கு பாசிபிளா அவங்களுக்கு ஃபேவரா இந்த கொஸ்டின் பேப்பர் இருந்திருக்குமா, அல்லது குறிப்பிட்ட ஒரு சப்ஜெக்ட நல்லா படிச்சுட்டு போயிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபேவரா இந்த கொஸ்டின் பேப்பர் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே போட்டித் தேர்வுல ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது, எந்த ஒரு சப்ஜெக்ட் படிச்சவங்களுக்கும் அந்த போட்டித் தேர்வு வந்து ரொம்ப ஒரு ஃபேவரா இருக்காது. அது என்ஜினியரிங்கா படிச்சிருக்கலாம், பிஎஸ்சி சப்ஜெக்ட் மேத்ஸோ இல்ல தமிழ் படிச்சவங்க, இங்கிலீஷ் படிச்சவங்க, யாருக்கும் அட்வான்டேஜும் கிடையாது, டிஸ்அட்வான்டேஜும் கிடையாது. சோ அதே மாதிரி இந்த தடவையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரே ஒரு தேர்வில இருந்து கேட்கறாங்க அப்படிங்கும் போது அட்வான்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள், உடனே நம்ம பொதுத்தமிழ் என்ன நினைப்போம், பொதுத்தமிழ் வந்து 100 கேள்விகள் கேட்கறாங்க, அப்ப நிறைய பேர் பிஏ தமிழ் படிச்சவங்க, எம்ஏ தமிழ் படிச்சவங்க எல்லாம் எழுதுவாங்களே, அவங்க எல்லாம் நிறைய பண்ணுவாங்களா? நீங்க எடுத்து பாருங்க, பிஏ, எம்ஏ தமிழ், ஏன் பிஹெச்டி தமிழ், அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேற்படிப்பு, ஈவன் ஆய்வு பண்ணி பிஹெச்டி டாக்டர் பட்டம், முனைவர் பட்டம் பெற்றிருந்தா கூட அவங்க வந்து பாத்தீங்கன்னா 80, 85 தாண்டதே கஷ்டமா இருக்கும். இன்னும் அவங்க ப்ரிப்பேரே பண்ணல, ரொம்ப ஓவர் கான்பிடன்ஸா இருந்தாங்க அப்படின்னா அவங்களால 70 கூட வர முடியாது. இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் யாரு படிக்கிறாங்களோ, அது எம்ஏ தமிழோ எந்த சப்ஜெக்ட், நான் தான் சொல்லுவேன் சார், நான் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி எதுல இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, நீங்க கெமிஸ்ட்ரி பேசிக்ல இருந்து ஆரம்பிக்கும். நான் எம்ஏ கெமிஸ்ட்ரி, நான் எம்ஏ ஹிஸ்டரி சார் எதுல இருந்து ஆரம்பிக்கிறேன்னா, முதல்ல சிந்து சமவெளி நாகரிகத்துல இருந்து ஆரம்பி. நீ எம்ஏ ஹிஸ்டரிங்கிறத மறந்துரு. இங்க போட்டித் தேர்வு திரும்ப சிலபஸ் வச்சு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி படி. அதனாலதான் நிறைய என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 95க்கு மேல எடுப்பாங்க, 90க்கு மேல எடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, எனக்கு தமிழே தெரியாது, 10ஆவதுக்கு அப்புறம் தமிழே படிக்கல, 11, 12 படிச்சேன், சில சமயம் டிப்ளமோ போயிடுவாங்க, அப்படிங்கிறதுனால நான் தமிழை படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிரத்தை எடுத்து ஆனா அவனா உயிரெழுத்துக்கள்ல இருந்து ஆரம்பிச்சு படிப்பாங்க. அப்போ இந்த தேர்வும் சரி, ஒரு நீண்ட குறைந்தபட்சம் ஒரு 6 மாசமாவது படிச்சிருக்கணும். நிறைய பேர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா தேர்வு எழுதுறவங்க நீங்க சென்ட்ரல்ல போய் விசாரிச்சீங்கன்னா தெரியுங்கன்னா, கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருந்தது, எனக்கு நல்லா வரும், எவ்வளவு நாள் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா நான் வந்து ஒரு 1 மந்த் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் 2, 3 கொஸ்டின்ஸ் ஈஸியா இருந்ததை வச்சு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் சர்வீஸ் வாங்குற அளவுக்கு, வேலை வாங்குற அளவுக்கு உங்களுக்கு இருக்காது. அதனால கண்டிப்பாக இதுல நீங்க வேலை வாங்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 6 மாசம் அல்லது நான் ஒரு 4 மாசம் படிச்சிருந்தேன் அப்படின்னா டெய்லி 12 மணி நேரம் படிச்சிருந்து ஏற்கனவே கொஞ்சம் பேக்ரவுண்ட் போன தேர்வு எழுதியிருந்தேன் அந்த மாதிரி இருந்தவங்களுக்கு இருக்கும். அதனால இது கண்டிப்பா வந்து ஃப்ரெஷர்ஸ், இப்பதான் நான் சும்மா வந்து எழுதுனேன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் முடியாது. குறைந்தபட்சம் நான் சொன்னது சரிங்களா, இந்த தேர்வுக்காக, இந்த குரூப் 4 தேர்வுக்காக, இந்த தமிழ், அதுக்கப்புறம் பொது அறிவு, கணிதம், சோ இதை வச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 மணி நேரமாவது நீங்க குறைந்தபட்சம் இந்த தேர்வுக்காக உட்காந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும். அவங்களுக்கு மட்டும்தான் அட்வான்டேஜா வரும். மத்தபடி இங்கெல்லாம் லக்கெல்லாம் ரொம்ப வேலை செய்யாது. நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணவங்களுக்கு தான் லக் வேலை செய்யும். எல்லா கொஸ்டின்ஸ் லக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின்ஸ் வரும் சரிங்களா. மத்தபடி ஒரு சர்வீஸ் வாங்குற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 4 மாதங்களாவது டெய்லி 10, 12 மணி நேரம் படிச்சு. சையத் ஹமீத் அப்படின்றவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, கட் ஆஃப் 165 to 170 வருமா இந்த இயர்ல அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பா கட் ஆஃப ஏர்லியா சொல்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். நான் யூஸ்வலா நிறைய ஆய்வுகள் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் கரெக்டா சொல்லுவேன். இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய தகவல்களை வச்சு ஓரளவு பார்க்கும்போது ஒரு இனிஷியலா சொல்லலாம் சரிங்களா, ஆரம்ப கட்டம் அப்படின்னு சொல்லலாம். சோ 170க்கு மேல போறதற்கு வாய்ப்புகள் உண்டு. நான் சொல்றது ஒரு பிசி கேட்டகரிக்கு.
ஒரு 170 கேள்விகள் சரியாக இருக்கணும். மார்க் மதிப்பெண் கிடையவே கிடையாது. 200 கேள்விகளுக்கு 170க்கு மேல நீங்க பண்ணியிருந்தாதான். ஏன்னா 2-3 ஃபேக்டர்ஸ் இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வேகன்சி தடவை கம்மி, காம்படிஷன் அஸ் யூஷுவல் வருஷம் கூடிக்கிட்டு இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி கீஸ் வெளியிடும் போதுதான் இன்னமும் கரெக்டா சொல்ல முடியும். அதனால இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 170 கேள்விகள் சரியாக பண்ணியிருக்க வேண்டும். 200 வினாக்கள். ஓகே. சோ போஸ்ட் வைஸ் நீங்க சொல்ற இந்த நம்பர் ஆஃப் क्वेश्चंसோட எண்ணிக்கை மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ கம்யூனிட்டி வைஸ் மாறுறது வேற. போஸ்ட் வைஸ் இப்ப டைப்பிஸ்ட் அதுக்கான சர்டிபிகேட் வச்சிருக்கவங்களுக்கான மார்க் தேவைப்படலாம். அந்த மாதிரியான டீவியேஷன்ஸ் இருக்குமா? கண்டிப்பாக இன்னும் கட் ஆஃப் ரொம்ப கூடுறதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னா 6000 பிளஸ் வேகன்சி இருந்தாலும் அதுல கிட்டத்தட்ட 1000க்கு மேல வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்டர் அப்படிங்கிற ஒரு புதுசாக இந்த தடவை போஸ்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க. அதுக்காக போயிடும். அப்புறம் இன்னும் கேண்டிடேட் சொல்லலாம் சார், ஒவ்வொரு வருஷமே கூட்டுவாங்க. இந்த தடவை கண்டிப்பா கூட்டுவாங்க. வேகன்சி வெறும் 6000 இருக்காது, அதை விட இன்னும் நிறையவே கூடும். சரிங்களா? அவ்வளவு கூடுனாலுமே 170க்கு மேல வரும் அப்படின்றதான் சொல்றேன். இப்ப நீங்க கேட்கிற மாதிரி சார் விஏவுக்கு எவ்வளவு கட் ஆஃப், ஜேஏக்கு எவ்வளவு கட் ஆஃப், டைபிஸ்ட் எனக்கு ஷார்ட் ஹேண்ட் வேற முடிச்சிருக்கேன் அப்படிங்கும்போது எப்பவுமே நார்மலா டைபிஸ்ட்ங்கிறது இப்ப நிறைய பேர் டைபிஸ்ட் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் இன்ஜினியரிங் முடிச்ச உடனே டைபிஸ்ட் படிக்கிறாங்க. போத் ஹையர் இருந்தா மட்டும்தான் டைபிஸ்ட்ங்கிறத பத்தியே பேச முடியும். ஒரு ஹையர் ஒரு லோயர் இருந்தா நீங்க டைபிஸ்ட்ங்கிறதுக்கு அந்த கட் ஆஃப்ல வரைய மாட்டீங்க. எவ்வளவு மதிப்பெண் எடுத்தாலும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தா கூட கிடைக்காது. சோ ரெண்டுலயுமே ஹையர் இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஏஓ எப்பவுமே நார்மலா டாப் மார்க்ஸ் எடுப்பாங்க, ஜேஎம் எடுப்பாங்க. அப்போ விஏஓ டைபிஸ்ட் அப்படின்னா நான் சொன்னதுல இருந்து ஒரு மேபி ஒரு 4 to 5 கேள்விகள் செம்மையா இருக்கும். ஒரு 165ஆவது இருக்கும் உங்க கேட்டகரியை பொறுத்த வரைக்கும். இப்ப நான் பிசி ஜென்ரலா சொல்லியிருக்கேன். இப்ப எம்பிசி, எஸ்சி, எஸ்டி அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி 2-3 கேள்விகள் அந்த மாதிரி குறையும். பெண்கள் அப்படிங்கும் போது ஒரு கேள்விகள் குறையலாம், அல்லது பிசி இதுலாம் பெண்களுக்கு அந்த அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. வேற பிசி முஸ்லீம்ல ஒரு 2 கேள்விகள் பெண்களுக்கு குறையலாம். அதே மாதிரி எம்பிசில குறையலாம். எஸ்சி, எஸ்சிஎல் எம்பிசில கூட குறைய வாய்ப்புகள் கம்மி. எஸ்டி அந்த இதுல குறையலாம். சோ அந்த மாதிரி அதெல்லாம் ரொம்ப துல்லியமாக கணக்கிறதுக்கு கொஞ்சம் சிறிது நாட்களா. ஓகே, புரியுது. டெஸ்டிடியூட் விடோக்கு எவ்வளவு क्वेश्चंस போட்டிருக்க அவசியப்படும் அப்படின்னு சங்கீதாவோட கேள்வி. பெண்களுக்கான 30% இடஒதுக்கீடுல 10% வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆதரவற்ற கைம்பெண்களுக்காக டெஸ்டிடியூட் விடோஸ்க்காக ஒதுக்கப்பட்டது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குரூப் 4 பொறுத்த வரைக்கும் எல்லா போஸ்ட்டுக்குமே டிடபிள்யூக்கு எலிஜிபிள். இதே குரூப் 1 குரூப் 2 குரூப் 1க்கு எலிஜிபிளே கிடையாது. குரூப் 2ல சில போஸ்ட்டுக்கு மட்டும் தான் எலிஜிபிள். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேள்விகள் நான் சொன்னேன்ல, பெண்களுக்கும் டிடபிள்யூ பெண்களுக்குமே ஒரு 5 to 10 கேள்விகள் கூட வித்தியாசம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் டிடபிள்யூக்கு நல்ல எஃபெக்டே கிடைக்கும். சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 கேள்விகள் குறைந்திருந்தால் கூட வேலை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. இன்னொருத்தர் இக்னேஷ் அவரோட கேள்வியா இல்ல கருத்தான்னு தெரியல. ரிசல்ட் வந்து ஜனவரியில வரும் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருக்காங்க. ஆனா ஓஎம்ஆர் ப்ராசஸ் தானே, யூபிஎஸ்சி கூட பிரிலிம்ஸ் ஜஸ்ட் 10 டேஸ்ல ரிசல்ட் விட்டுறாங்க. பட் டிஎன்பிஎஸ்சி ஏன் வந்து இவ்வளவு டிலே பண்றாங்க அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காரு. இதுல ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தேர்வு முடிஞ்ச உடனே நார்மலா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா 3 months டைம் கொடுப்பாங்க டிஎன்பிஎஸ்சி. ஆனா 3 monthsல போடவே மாட்டாங்க ரிசல்ட்ஸ். அடுத்த மாசம்ட்டு சொல்லி இந்த பிளானரே வந்து பாத்தீங்கன்னா அப்டேட்டட் பிளானர்னு சொல்லி யூஸ்வலாவே அவங்களே தள்ளி போய் 6 மாசம் அப்படி 1 வருஷம் கூட ஆக்கிடுவாங்க. ஆனா அதனாலதான் இந்த தடவை போடும் போதே ஒரு 6 மாசம் கழிச்சு 7 மாசம் கழிச்சு நான் ஜனவரில தான் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளவு நாட்கள் தேவைப்படாது. யூபிஎஸ்சி போன்ற தேர்வுகள் 15-17 நாட்களுக்குள்ள போடுறாங்க. ஆல் ஓவர் இந்தியா நடத்துறாங்க. ஈவன் டிஃபிகல்ட் டெரைன்ல நடத்துறாங்க. நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய அந்த பேப்பர்ஸ் எல்லாம் வரணும். ஆனா தமிழ்நாட்டுல இந்த மனம் இருந்தால், டிஎன்பிஎஸ்சி நினைத்தால் இந்த தேர்வோட முடிவுகளை வந்து கண்டிப்பாக 15 நாள் 20 நாட்களுக்குள்ள முடிக்கலாம். 1 மாசத்துக்குள்ள கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் வர வைக்க முடியும். ஆனா இவங்க வந்து எப்பவுமே டிஎன்பிஎஸ்சி அன்டியூ டிலே நிறைய இதுல பண்ணுவாங்க. அது உங்களுக்கு தெரியும். இதுல நிறைய நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு ஒவ்வொரு தேர்வும் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்வுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே டிலே ஆகிட்டே இருக்கும். அந்த டிலே ஆகும்போது நீங்க தான் வந்து அது முயற்சி எடுத்து நிறைய அதுக்காக போய் டிஎன்பிஎஸ்சியில கேட்பீங்க. ஸோ அந்த மாதிரி தேர்வர்கள் உங்களை தான் நிறைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து கண்டிப்பா அது அன்டியூ டிலே. கண்டிப்பாக 1 மாசத்துல ரிசல்ட்ஸ் போடலாம். ஆனா ஏன் 7 மாசத்துக்கு ரிசல்ட்ஸ் ஆகல, அந்த ஜனவரில கூட வருமா அப்படிங்கிறது தெரியாது. அந்த ஜனவரியில பாத்தீங்கன்னா நீங்களே வந்து சில சமயம் தேவைப்பட வேண்டி வரும். எப்போ அடுத்த ரிசல்ட்ஸ் வரும்னு டிஎன்பிஎஸ்சி போய் கேட்க கூட நேரிடலாம். ஜனவரில வருமா அப்படிங்கிறது கூட கேரண்டி கிடையாது.
நான் ஏற்கனவே நான் அந்த ஹிஸ்டரிய பேசிட்டு. ஓகே, ஓகே. புரியுது. சோ இந்த முறையாவது சீக்கிரமா போடுறதுக்கான முயற்சி டிஎன்பிஎஸ்சி எடுப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம். அடுத்தது வந்து ஆப்டிட்யூட் சம்பந்தமா நெறைய டவுட்ஸ் கேக்குறாங்க. ஏன்னா ஆப்டிட்யூட்ல வந்து ரொம்ப நெறைய டைம் எடுத்துக்கிற மாரியான சூழல் இருந்தது அப்படின்னு 2, 3 பேர் சொல்லியிருக்காங்க. சோ அப்படிதான் இருந்ததா சார் ஆப்டிட்யூட் டெஸ்ட்? அந்த பார்ட். யூசுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஜெனரல் மென்டல் எபிலிட்டி அப்படிங்கிறதுக்கு நார்மலா ஜெனரல் மென்டல் எபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு 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 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா, நல்ல ஸ்டாண்டர்டான கொஸ்டின். டிஎன்பிஎஸ்சிக்கு இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா, 30 to 40 செகண்ட்ஸ்ல ஆன்சர் பண்ணிடலாம். ம். நமக்கு தெரியும், இதுல எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஒரே மதிப்பெண்கள் தான். கண்டிப்பாக ஒரு சில ஆப்டிடியூட் கேள்விகளுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் டைம். 2 நிமிஷம் கூட ஆகும். சில சமயம் அதுக்கு ஐடியாவே கிடைக்காது. நான் இப்ப சொல்லுவேன், ஏதாவது ஒரு கேள்வியில ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அத விட்டுட்டு அடுத்து போயிட்டு ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே மார்க்கா இதனால உங்களுக்கு மத்த கேள்விகள் போட முடியாம வந்துரும். அதுக்கப்புறம் திரும்ப பின்னாடி வந்து யோசிங்க. சோ அது மாதிரி இந்த ஆப்டிடியூட், இந்த ஜெனரல் மென்டல் எபிலிட்டிலயும் சில கேள்விகள் வந்து கொஞ்சம் கால்குலேஷன் இன்டென்சிவா இருந்தது. இதுல சிலபஸ்ல வந்து பசில் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. புதிர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சோ அந்த புதிர் கணக்குகளும் இந்த தடவை கேட்டிருந்தாங்க. சோ அப்ப யூசுவலா கால்குலேட் பண்ற மாதிரி அரித்மேட்டிக் அப்படின்னு சில கால்குலேஷன்ஸ் பண்ற மாதிரி கேள்விகள் இருந்தது. சோ அதனால 25 கேள்விகள் இப்ப 27 ஆக்கிட்டாங்க இந்த தடவை. 27 கேள்விகளுக்கு 1/2 மணி நேரம் கூட எடுத்துக்கலாம். ஈவன் 40 மினிட்ஸ் கூட எடுத்துக்கலாம். உங்களால ஒரு 25, 26 பண்ற மாதிரி இருந்ததுன்னா. சோ அதனால கண்டிப்பாக ஒரு சில கேள்விகள் எப்பவுமே ஜெனரல் மென்டல் எபிலிட்டில ஒரு சில கேள்விகள் மட்டும் தான் டைம் கன்சியூமிங்கா இருக்கும். பட் பொதுவா மத்த கேள்விகள் வந்து சீக்கிரமே ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். இந்த தடவை கொஞ்சம் டைம் கன்சியூமிங் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி கொஞ்சம் ஆஸ்பிரன்ட்ஸ் ஃபீல் பண்ணாங்க. கனிமொழியோட கேள்வி 172 விஓ கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. 170 பிளஸ் இப்போ வந்து அவங்க வந்து இன்னும் டிஎன்பிசி கீ ஜென்ரலா கீஸ் வச்சு பார்த்திருப்பாங்க. 172 அப்படிங்கிறது பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்கோர் தான். விஓ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்து தமிழன் ஜெயக்குமார் 154 கொஸ்டின் கரெக்டா போட்டிருக்கேன். பிசி போத் ஹையர் டைப்பிங்ல பிஎஸ்டிஎம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறாங்க. 154 54. ஆமா. ஓகே 154 பிசி பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பிஎஸ்டிஎம் தான். ஏன்னா நிறைய பேர் 1ல இருந்து 10th வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிருப்பாங்க. டிகிரி படிக்கிறது தான் கம்மியா இருப்பாங்க. சோ அதனால 154 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிஎஸ்டிஎம் இருக்கு, ரெண்டுலயுமே ஹையர் இருக்கு. அதனால வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா 50-50 தான் வாய்ப்புகள் உண்டு. ஓகே. சோ அது வந்து மதிப்பெண்கள் கொஞ்சம் கம்மி. ஓகே. குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாம் எப்போ அறிவிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அண்ட் அதோட क्वेश्चन பேப்பரும் குரூப் 4 மாதிரியே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்காங்க. குரூப் 2 குரூப் 2A கண்டிப்பாக இந்த மந்த் எண்டுக்குள்ள நோட்டிபிகேஷன் வந்துரும். செப்டம்பர்ல எக்ஸாம் இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ் 1:10. இப்ப 2000 சில்லற வேகன்சி இருக்கு அப்படின்னா ஒரு 20,000 பேர் எடுப்பாங்க. இதுல ரிலேட்டிவா பிரிலிம் பாஸ் பண்றது ஈஸி. மெயின்ஸ் தான் முக்கியமானது. அதுதான் ஸ்கோரிங். அதை வச்சுதான் வேலை. சோ அதனால இந்த தேர்வு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக குரூப் 4 விட ஸ்டாண்டர்டா தான் இருக்கும். எப்பவுமே குரூப் 4 இங்க வந்து இங்க பேப்பர் கம்ப்ளீட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். சரிங்களா? கண்டிப்பாக குரூப் 4 விட ஸ்டாண்டர்டா தான். ஏன்னா இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட். சோ அந்த ஸ்டாண்டர்ட்ல தான் இப்ப எல்லாமே கொஸ்டின்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால இதே மாதிரி நீங்க பண்ணலாம். கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. கொஞ்சம் கணிதத்தை கொஞ்சம் நல்லா பாருங்க. இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் ஜெனரல் இங்கிலீஷ் பொது தமிழ் எடுக்கலாம் அல்லது ஜெனரல் இங்கிலீஷ் எடுக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இந்த குரூப் 2 பொறுத்த வரைக்கும் இருக்கு. சோ அதனால கண்டிப்பா இந்த குரூப் 4 விட கொஞ்சம் ஸ்டாண்டர்டா தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஐயமும் இல்லை. ஓகே. ஃபாரஸ்ட் போஸ்ட்க்கு எவ்வளவு கட் ஆஃப் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபாரஸ்ட்க்குலாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது செலக்டிவா சில பேருக்கு தான் அந்த எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க இப்போ வித் சில சமயம் டிரைவிங் லைசன்ஸ் வித்தவுட் டிரைவிங் லைசன்ஸ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 175க்கு மேல சரியா பண்ணிருக்கணும். இனிஷியல் இப்போதைக்கு என்னால இதான் சொல்ல முடியும். சரி சரி. ஷேக் முகமதோட கேள்வி டபுள் ஷேடிங்க்கு எவ்வளவு மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா சிலது டபுள் ஷேடிங் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இந்த டபுள் ஷேடிங் அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் மாத்தி புக்லெட் சீரிஸ் எல்லாம் மாத்தி கொடுத்திருப்பாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல கிளியரா கொடுத்திருக்காங்க. அந்த டிஎன்பிஎஸ்சி இன்ஸ்ட்ரக்ஷன்ல ஃபாலோ பண்ணுங்க. எவ்வளவு ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மதிப்பெண்கள் குறைக்கப்படலாம். நீங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. ஓசி பிரிவினருக்கான கட் ஆஃப் எவ்வளவு இருக்கும்? ஓசி ஒரு 173க்கு மேல சரியாக இருக்கணும். இது வந்து இனிஷியல். நான் திரும்ப சொல்றேன். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான்.
இப்போதைக்கு கட் ஆஃப் வந்து சரியா சொல்றதுக்கு ஒரு வாரமாவது ஆகும். ஓகே. 181 எம்பிசிக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. 181 181. அப்ப 181ங்கிறது சரியாக இருந்தது அப்படின்னா எம்பிசிக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வேலை. உங்களுக்கு வேலை கொடுத்துட்டு தான் மத்தவங்களுக்கு வேலை. 181ங்கிறது மதிப்பெண் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. 189ங்கிறது 81ங்கிறது கேள்விகள். 200 கேள்விகளுக்கு 181 கேள்விகள் நீங்க சரியாக விடை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை தான் ஃபர்ஸ்ட் கூப்பிடுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வேலை. சரி. அப்புறம் 2025ல நெக்ஸ்ட் குரூப் 4க்கான நோட்டிபிகேஷன் வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 24 இது பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நோட்டிபிகேஷன்ஸ் இப்போ வந்திருக்கு. அதனால 2025ல வரும் என்று எதிர்பார்ப்போம். கன்ஃபார்மா வருமா அப்படிங்கிறது பிளானர் வரும்போது தான் தெரியும். ஓகே. ஏன்னா 2025ல தான் முடியுது. அதனால வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே, ஓகே. சோ மத்தவங்க நிறைய கேள்விகளும் கட் ஆஃப் அடிப்படையில தான் சொல்லியிருக்காங்க. நீங்க பொதுவா 170க்கு மேல அப்படின்றத சேஃபான கேள்விகளோட எண்ணிக்கை அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. இப்போ ஜெனரல் அவேர்னஸ் அது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்னு சில தேர்வர்கள் சொன்னதை பார்க்க முடிஞ்சது. சோ அது எப்படி இருந்தது சார் அந்த போர்ஷன்? அவங்க சொல்றது வந்து ஜெனரல் அவேர்னஸ்ங்கிறது கரண்ட் அஃபேர்ஸ் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். இந்த தடவை கரண்ட் அஃபேர்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ சொல்றாங்களான்னு எனக்கு தெரியல. சோ ஜெனரல் அவேர்னஸ்ங்கிறது அதாவது நமக்கு தெரியும் மொத்தம் 100 கேள்விகள் வந்து பொது தமிழ் இருக்கும். மீதி 100 வந்து பொது அறிவு இருக்கும். அந்த பொது அறிவுல 27 கேள்விகள் வந்து இப்ப ஜெனரல் மென்டல் எபிலிட்டில கேட்டிருக்காங்க. சோ மீதி 73 கேள்விகள் வந்து ஜெனரல் ஸ்டடீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுல கரண்ட் அஃபேர்ஸ் சம்பந்தப்பட்ட கேள்வி பொது ஜெனரல் அவேர்னஸ் சொல்லக்கூடிய ஜெனரல் நாலேஜ் ட்ரெடிஷனல் ஸ்டாக் ஜிகேன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டாக் ஜிகே நான் சொன்னேன்ல அந்த டேஸ் கேட்பாங்க. அந்த மாதிரி அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படின்னு சொன்னது யாரு அப்படிங்கிறது மாதிரி கொஸ்டின். அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் காலப்போக்கில் இருக்கக்கூடிய ஹிஸ்டரியில இருக்கக்கூடியது. அந்த மாதிரி இப்ப வேர்ல்டு ஹிஸ்டரியில இருந்து எடுத்தாங்க அப்படின்னா அதெல்லாம் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நெல்சன் மண்டேலா பத்தி கேட்கறாங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிலபஸ்ல கிடையாது. பட் அது வந்து பொது அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம். சோ இந்த மாதிரி கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை கொஞ்சம் அதிகமாவே கேட்டிருக்கிறாங்க. யூஸ்வலா டேங்கிறதெல்லாம் ஒண்ணுதான் கேட்பாங்க. இப்ப டேஸே வந்து பாத்தீங்கன்னா 2 கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? சோ அது மாதிரி திருக்குறள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் கொஞ்சம் அதிகமா வரும். இந்த திருக்குறள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் அந்த அளவுக்கு அதிகம் இல்லை. சரிங்களா? யூனிட் 8ங்கிறது யூஸ்வலா யூனிட் 8, யூனிட் 9, யூனிட் 10 அப்படிங்கிறது 3மே சேர்ந்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த தடவை நீங்க பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 8, யூனிட் 9 வந்து பாத்தீங்கன்னா 16 அங்க 24 கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 30, 45 கேள்விகள் வந்துருச்சு. கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 கேள்விகள் வந்து 60 கேள்விகள் இந்த 4 யூனிட்டுக்குள்ளே வந்துருச்சு. சோ அதனால இந்த இடம் வந்து கொஞ்சம் ஜெனரல் அவேர்னஸ் சொல்லக்கூடிய ட்ரெடிஷனல் ஸ்டாக் ஜிகே கொஞ்சம் பாத்தீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் நல்லா பாத்தீங்க. தமிழ்நாடு திட்டங்கள்ல இருந்து இந்த இடம் நிறைய கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு திட்டங்களையும் கொஞ்சம் நல்ல டீடைல்டா நீங்க வரக்கூடிய குரூப் 2க்கு பாத்தீங்க. குரூப் 2A அப்படின்னு சொல்லக்கூடிய குரூப் 2 மெயின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து நல்ல கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தரவா நல்லா பாத்துக்கிட்டாதான். ஏன்னா அது ஸ்கோரிங் பேப்பர். அதை வச்சுதான் வேலையே கிடைக்கும். அதனால நல்லா படிங்க. ஓகே. சோ சைன் பண்ணது ரிலேட்டடா சில டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. ஒருத்தவங்க டீச்சர் சைன் பண்ண வேண்டிய இடத்துல அவசரத்துல நான் சைன் பண்ணிட்டேன். சோ அதனால இது வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்களா என்ற கேள்வி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னொருத்தர் வந்து இன்விஜிலேட்டர் ரெட் பென்ல சைன் பண்ணாங்க. இதனால ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்ல அது சில பேருக்கு இன்விஜிலேட் ரெட் லைட்ல ரெட் பென்ல பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நான் இது வந்து இது டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்களாவது கொண்டு போங்க. அதாவது இன்விஜிலேட்டருக்கு முறையாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒழுங்கா கொடுக்கப்படவே இல்லை. ஒரு போட்டித் தேர்வுக்கு அதாவது உங்களுக்கு வாட்ச் எவ்வளவு ரொம்ப முக்கியம்னு உங்களுக்கு தெரியும். அது எம்சிக்யூ டைப்ல ரொம்ப முக்கியம் வாட்ச் அப்படிங்கிறது. கரெக்டா அதை பேலன்ஸ் பண்ணி தான் அப்பதான் டைமே இது பண்ண முடியும். அனலாக் வாட்ச் நார்மல் வாட்ச் அலௌடுன்னு தான் போட்டிருக்கு எல்லாத்துலயும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஆனா நிறைய சில சென்டர்ல வாட்ச் அலோவ் பண்ணவே இல்லை. அப்ப அந்த வாட்ச் அலோவ் பண்ணலைனாவே அவங்க வந்து அப்பயே மாறலாம். அவங்களுக்கு வந்து அப்பயே மன உளைச்சல். அப்ப எப்படி எக்ஸாம் எழுதிருப்பாங்கன்னு பாருங்க. இந்த மாதிரி இன்விஜிலேட்டர்ஸ் நிறைய முரண்பாடு. சில இதுல வந்து சைன் போடல, சில பேர் இந்த கைரேகை எல்லாம் வைக்கல. அதுக்கப்புறம் இவங்க சொல்லிதான் எவ்வளவு நேரம் எக்ஸாமினேஷன் அது மாதிரி 9:15 கொடுத்துருக்கணும். சில பேருக்கு 9:35 கொடுத்துருக்காங்க, 45க்கு தான் கொடுத்துருக்காங்க. ஆனா டைம் எக்ஸ்ட்ரா கொடுக்கல. சோ இந்த மாதிரி நிறைய சமமின்மை தன்மை வந்து நிறைய நடந்திருக்கு. சரிங்களா? சோ இது வந்து ஒவ்வொரு தடவையும் நடந்துகிட்டு இருக்கு. அந்த நிறைய இன்விஜிலேட்டர்ஸ் வந்து கரெக்டாவா ஒரு வெல் இன்ஃபார்ம்டாவே கிடையாது. சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 பாக்கெட்ல 2 மொபைலே எடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்களே சொன்னாங்க, சார் செக் பண்ணவே கிடையாது சார், எதுவுமே செக் பண்ணவே கிடையாது. நான் என் மொபைலை ஆஃப் பண்ணி நான் பாக்கெட்ல வச்சுட்டு நான் எக்ஸாம் எழுதுனேன் அப்படின்றாங்க.
ஆனா இதே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்வுலையும் நீட் போன்ற தேர்வுகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி போவாங்க அப்படிங்கிறது தெரியும், எப்படி செக் பண்ணுவாங்கன்னு தெரியும். சோ இந்த மாதிரி விஷயங்களையும் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கருத்தில் கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பாருங்க ரெட் கலர்ல அங்க பென்ல சைன் பண்ணும்போதே அவங்க அதான் யோசிச்சுட்டே இருந்திருப்பாங்க எக்ஸாம்ல. ஐயோ ரெட் கலர்ல பண்ணிட்டாங்களே, இதை பண்ண முடியுமா முடியாதா, இந்த மாதிரி இன்னும் சைன் வரவே இல்லையே, நமக்கு கொஸ்டின் பேப்பர் லேட்டா கொடுத்தாங்களே, இந்த மன உளைச்சல்லையே நிறைய மதிப்பெண்கள் கம்மியாகும். சோ இதை வருங்காலங்கள்ல வந்து டிஎன்பிஎஸ்சி திருத்திக் கொள்ள வேண்டும். இந்த ரெட் கலர் இந்த மாதிரி இப்போதைக்கு பண்ணதுல ஏதோ இது பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து தேர்வரோட மிஸ்டேக் கிடையாது, சரிங்களா? ஏன்னா அவங்க தான் இன்விஜிலேட்டர் தான் சொல்லியிருக்கணும் நீங்க எங்க சைன் பண்ணணும், அவங்க எங்க சைன் பண்ணணும்ட்டு. சோ இதுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்காதுன்னு நான் நம்புறேன். சோ எப்போ கவர்மெண்டோட ஆன்சர் கீ வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூசுவலா டிஎன்பிஎஸ்சி வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் ஆன்சர் கீஸ் வந்து 2 நாள் 3 நாள்ல கொடுத்துட்டு இருந்தாங்க. நாளைக்கு இல்ல நாளானைக்கு புதன்கிழமை வரணும். சில சமயம் எல்லாம் இப்ப போன தடவை பாத்தீங்கன்னா 1 வீக் ஆக்குறாங்க. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த எப்ப வேணாலும் வரலாம், நாளைக்கோ நாளானைக்கு கூட வரலாம், இல்ல அடுத்த மண்டே டியூஸ்டே வெனஸ்டே கூட வரலாம். யூசுவலா 3 நாள்ல இருந்து 2 நாள்ல இருந்து 10 நாள் வரைக்கும் ஆக்கியிருக்கிறாங்க. அதனால கரெக்டா எப்பன்னு சொல்ல முடியாது. எப்ப வேணாலும் ரிசல்ட்ஸ் அவங்களோட ஆன்சர் கீஸ் வரும். அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து எதெல்லாம் தவறு அப்படிங்கறத வந்து கொடுக்கறதுக்கு அவங்க கால அவகாசமும் கொடுப்பாங்க. ஓகே ஓகே. சோ ஃபாரஸ்ட் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி போர்ட்ல ஆட் பண்ணது சரியான முடிவா அப்படின்னு கேட்டிருக்காரு ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு சரியான முடிவுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா இதனால ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஒரு ஃபாரஸ்ட் எக்ஸாமையே நம்பி இருக்கிறவங்க இத ஸ்கோரிங்னு வேற சொல்றீங்க. 10வது தகுதி உள்ளதுதான் குரூப் 4 எக்ஸாமினேஷன்ன்றதுதான் ஒரு இதே. அதான் கம்பைன்டு சப்பார்டினேட் சர்வீஸ். சோ அதை கொண்டு போய் நீங்க ஃபாரஸ்ட் எக்ஸாமினேஷன் நீங்க வச்சிருக்கூடாது. இதை ஒண்ணு குரூப் 2 கொண்டு வந்து சேர்த்திருக்கணும், இல்ல தனியா நடத்திருக்கணும். சரிங்களா? சோ இதனால தேர்வுகள் பாதிக்கப்படுவது உண்மை. ஏன்னா இதுக்குன்னே தனியா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இதுக்குன்னே சயின்ஸ் சம்பந்தப்பட்ட கேள்விகள் அதே. இப்ப இதே பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன நம்ம கேட்டிருந்தாங்க போன தடவை நீங்களே உங்கள்கிட்ட கேட்டதா நீங்களே என்கிட்ட கேட்டீங்க. போன காணொலியிலே கேட்டோம். சார் ஃபாரஸ்ட்லாம் சேர்த்திருக்காங்களே, அப்ப அறிவியல இருந்து நிறைய கேள்விகள் கேட்பாங்களா அப்படின்னு சொன்னேன். நான் அப்ப அதுக்கே சொன்னேன், இதுக்கு ஃபாரஸ்ட்டுக்கு சம்மந்தம் கிடையாது. குரூப் 4ல என்ன அறிவியல் வருமோ அதுதான். இங்கேயும் பாருங்க 8 கேள்விகள் தான் கேட்டிருக்காங்க. எப்பவும் கேட்கிற அந்த 8 கேள்விகள் 7, 8, 9 இதுக்குள்ளதான் கேட்பாங்க. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இது இந்த ஃபாரஸ்டர் சம்பந்தப்பட்ட அந்த ஒரு 1000+ வேகன்சிய தனியா வச்சிருக்கணும், இல்லைன்னா குரூப் 2 சேர்த்திருக்கணும். இதனால ஜெனரல் இங்கிலீஷ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாதிக்கப்படுவாங்க. இந்த குரூப் 4ல சேர்த்தது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். வெவ்வேறு போர்ட்ல இருக்கிற வேகன்சிஸ் எல்லாம் டிஎன்பிஎஸ்சியோட எக்ஸாம்ஸோட சேர்த்தே எக்ஸாம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு தேர்வோட அதை கோஆர்டினேட் பண்ணி நடத்துறதுனால நிறைய தேர்வுகளை எழுத வேண்டிய சிச்சுவேஷன் தேர்வர்களுக்கு இல்ல அப்படின்ற ஒரு பாசிட்டிவாவும் இதை பார்க்கலாம் தானே? இல்ல அது ரைட், பாசிட்டிவா கரெக்ட். நான் வந்து உங்களை வந்து தனியா கூட நடத்தணும்னு சொல்லவே இல்லையே, குரூப் 2ல சேருங்கன்னு சொல்றேன். சரிங்களா? ஏன்னா ஜெனரல் இங்கிலீஷ் இதுல இல்ல, அவங்க பாதிக்கப்படுறாங்க. ரெண்டாவது டிகிரி போஸ்ட் எல்லாமே குரூப் 2A தானே வரும். குரூப் 2A தான் டிகிரி போஸ்ட் வரும். குரூப் 2Aங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நான் இன்டர்வியூன்னு சொன்னாங்க. இப்ப குரூப் 2க்குமே இன்டர்வியூ கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லும் போது குரூப் 2ல சேருங்க, இல்ல இன்னும் கரெக்டா அந்த பே ஸ்கேல வச்சு கேளுங்க, இல்ல வந்து நீங்க இதுக்குரிய 10th குவாலிபிகேஷனை குறைச்சிருந்தது மாதிரி இருந்ததுன்னா கேளுங்க. ஏன்னா இப்போ நீங்க சொன்னது கரெக்ட் தான். இந்த போர்டு எக்ஸாமினேஷன் இந்த தமிழ் அரசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல திட்டங்கள், ஒரு முக்கியமான திட்டம். இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்பாயின்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, நாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அப்படி கிடையாது, போட்டித் தேர்வு மூலம் தான் எடுக்கிறேன்னு சொல்றாங்க. அப்படி போட்டித் தேர்வு மூலம் எடுக்கும்போது ஒரு குரூப் 4 போன்ற தேர்வுகள்ல வைக்கும் போது ஜெனரல் இங்கிலீஷ அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லலாம். அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க குரூப் 2ல கூட சேருங்க. கரெக்ட் தான், எல்லாத்தையும் கம்பைன் பண்றது கரெக்ட் தான். அப்படி பார்க்கும்போது இன்னும் நிறைய 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 தேர்வுகளை இன்னுமே கம்பைன் பண்ணலாம். இப்போ அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே கம்பைன் வந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? பட் அதான் நான் சொன்னேன், இது ஜெனரல் இங்கிலீஷ் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அநீதியாக நான் பாக்குறேன். ரெண்டாவது வந்து டிகிரி எதுக்கு வந்து குரூப் 4ல வருது அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் தான். இப்போ சமீபத்துல ஒரு சேஞ்சஸ் பண்ணும்போது டிஎன்பிஎஸ்சி நிறைய போஸ்டிங்ஸ் வந்து வெவ்வேறு எக்ஸாமா இல்லாம எல்லாத்தையும் ஒன்னா மர்ஜ் பண்ணி நடத்துற ஒரு முடிவு எடுத்திருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. இது இன்னும் காம்படிஷனை வந்து அதிகமாக்குமா அல்லது எளிமையாக்குமா? இப்ப நீங்க பாருங்கன்னா விஏஓ எக்ஸாமே முதல்ல தனித்தனியா தான் இருந்தது. அதுக்கப்புறம் விஏஓ குரூப் 4 2 சேர்த்தாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்காங்க. டிஇஓ எக்ஸாமினேஷன் சொல்லக்கூடிய குரூப் 1C மாவட்ட கல்வி அதிகாரி,
அதுக்கப்புறம் ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனர் உதவி ஆணையர் இந்து அறநிலைத்துறை, அதுக்கப்புறம் குரூப் 1 இது எல்லாம் ஒரே பிரிலிம் சிலபஸ்ங்கிறதுனால எல்லாத்தையுமே அதே மாதிரி அந்த அந்த டிஓ ஏசி எல்லாம் கிளப் பண்ணி ஒரே எக்ஸாமினேஷன் இப்ப நடத்துவாங்க. சொல்லப்போனா அது குரூப் 1ஓட கூட சேர்த்து இருந்திருக்கலாம். யூபிஎஸ்சி எப்படி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனும் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷனும் பிரிலிம்ஸ் ஒண்ணு அப்படிங்கிறதுனால பிரிலிம்ஸ்க்கு மட்டும் ஒண்ணு எடுத்துட்டு மெயின்ஸ் அவங்க தனித்தனியா கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த குரூப் 1 இந்த டிஓ ஏசி இது சொல்ல போனா அடுத்தடுத்த நாள்ல வைக்கிறாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இதை மூணையுமே கூட கம்பைன் பண்ணிருக்கலாம். இது எதுக்கு அடுத்தடுத்த நாள் வைக்கிறாங்க, இன்னும் வீண் விரயம். இப்படி வைக்கும்போது காம்படிஷன் அதிகரிக்குமா அப்படின்னு கேக்குறீங்க. இதுக்கு காம்படிஷனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிஓ எழுத போறவங்க டிஓ தான் எழுத போறாங்க. சில பேர் குரூப் 1 எழுதுவாங்க. சொல்லப்போனா ரெண்டுமே எழுதுறவங்களுக்கு வந்து இது ஒரு அட்வான்டேஜ் தான். ஏன்னா அவங்க வந்து இதுக்கு ஒரு தனி அப்ளை பண்ணு, இதுக்கு ஒரு நாள்ல போய் எழுதுவாங்க, அதுக்கு ஒரு நாள் எழுதுவாங்க. இப்ப அப்படிதான் எழுத போறாங்க. சரிங்களா? இது ஒரு நாள் எழுதிட்டு அடுத்த நாள் போய் அந்த எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க. இந்த மாதிரி ரெண்டையுமே கம்பைன் பண்றதுனால தேர்வர்களுக்கு அட்வான்டேஜ். இது வந்து இதனால போட்டி அதிகமாகுமா அப்படின்னு சொல்லாது. அஸ் யூஷுவல் எப்படி எழுதுறாங்களோ அது மாதிரிதான் எழுதுவாங்க. சொல்லப்போனா அவங்களுக்கு வந்து இந்த கால விரயம் அதெல்லாம் கொஞ்சம் கம்மி. ஓகே, சோ ஃபைனல் क्वेश्चन சார். நம்ம என்ன பாலிசி ரிலேட்டடா பேசினாலும் தேர்வர்களுக்கு இருக்கிற ஒரு அடிப்படையான டவுட் வந்து கட் ஆஃப் எவ்வளவா இருக்கும் அப்படின்றது தான். சோ திரும்ப அது பத்தின ஒரு விளக்கம் கொடுத்துட்டு நம்ம இந்த லைவ் முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேரோட கேள்வி 100ல இருந்து 110க்குள்ள இல்ல 110ல இருந்து 120 வரைக்கும் கேள்விகளுக்கு பதிலளிச்சிருந்தா கிடைக்குமா? அப்புறம் 172 அப்படின்ற 174 பிசி அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எப்போ வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கட் ஆஃப் ரிலேட்டடான கேள்விகள், ரெண்டும் ஹையர் வச்சிருக்கிற பிசிக்கு வாய்ப்பு கிடைக்குமா, இந்த மாதிரி நிறைய கட் ஆஃப் ரிலேட்டடான கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஓகே, நான் அதுக்கெல்லாம் பொதுவா ஆன்சர் பண்றேன். 170க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நீங்க உங்க கம்யூனிட்டி அதை பொறுத்த வரைக்கும் இப்ப எஸ்டி எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும். சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நம்ம எழுதிட்டோம், இனிமே கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிறது மத்தவங்க எப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பொறுத்து. அதனால நீங்க எழுதுனவங்க எல்லாருமே டிகிரி படிச்சவங்க எல்லாமே கண்டிப்பாக வரக்கூடிய இதை மறந்துருக்கு. சரிங்களா? வரக்கூடிய குரூப் 2 குரூப் 2A அந்த தேர்வுக்கான உங்க ப்ரிப்பரேஷன் அப்படியே இதை கண்டினியூவா படிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரே தேர்வு தான், இன்டர்வியூ கிடையாது. அது அங்கேயும் குரூப் 2 குரூப் 2 கிடையாது, இதுவும் கிடையாது. குரூப் 4 முடிஞ்சாச்சு. இனி வருது வரலங்கிறது நம்ம இங்க வந்து பேசி அதனால வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. 170க்கு மேல உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக வரும். வந்தாலும் நீங்க டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா குரூப் 2 குரூப் 2A ப்ரிப்பேர் பண்ணுங்க. இது வந்து லோயஸ்ட் என்ட்ரி இன்டு தி கவர்மெண்ட் சர்வீஸ் தான் குரூப் 4. சரிங்களா? அப்போ நீங்க வந்து டிகிரி படிச்சது நிறைய பேர் டிகிரி தான் படிச்சிருப்பீங்க. அப்ப அடுத்த எக்ஸாமினேஷன் நம்ம அப்துல் கலாம் ஐயா சொல்ற மாதிரி லோ எய்ம் இஸ் a crime, பட் குரூப் 4 எழுதணும். வேலை கிடைச்சிருச்சா அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். அடுத்த குரூப் 2 குரூப் 2A ப்ரிப்பேர் பண்ணுங்க. ரொம்ப கம்மி பண்ணவங்க ஃபார் எக்ஸாம்பிள் 150 வருது, 100 நீங்க சொல்றீங்க 120 கொஸ்டின் 110னா உங்க ப்ரிப்பரேஷன் இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க வெறும் 10 தான் நான் குரூப் 4 தான் என்னோட டார்கெட்டா இருந்தா கூட நோட்டிபிகேஷன்லாம் கவலைப்படாதீங்க. 2025ல வருமா, 26ல வருமா, 27ல வருமா எல்லாம் பார்க்காதீங்க. இப்ப இருந்து சீரியஸா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த நோட்டிபிகேஷன் வந்த பின்னாடி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா இதே நிலைமை தான் வரும். எப்ப வரும், எவ்வளவு மதிப்பெண் வரும், கட் ஆஃப் வருமா வராதா அப்படிங்கிற அந்த பிரச்சனை வரும். அதனால ரொம்ப கம்மி, உங்களுக்கே தெரியும். நான் திரும்ப சொல்றேன், 170 கீழே இருக்கிறவங்க எல்லாமே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. 170க்கு மேல வந்தவங்க கூட 181 ஒருத்தர் சொன்னார்ல, அவர் கூட நீங்க குரூப் 2Aக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. இது அது பாட்டுக்கு இருக்கும், இதுக்கு ரிசல்ட்ஸ் வரும். அதனால அடுத்த தேர்வுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. வெறும் 10வது மட்டும் தான் நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்க நீங்க கூட அடுத்த தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த போட்டி தேர்வை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விருப்பமான பதவியில போய் நீங்க அமராத வரைக்கும் புத்தகத்தை தயவு செஞ்சு கீழே வைக்காதீங்க. ஒரு நாள் 2 நாள் வேணா ரெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம் கண்டினியூட்டா கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். யார் கன்சிஸ்டன்டா ரெகுலரா தொடர்ச்சியா ப்ரிப்பேர் பண்றாங்களோ அவங்கதான் வந்து போட்டி தேர்வுல வெல்லலாம். எல்லாமே டாப்பர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏதோ ஒரு 5000 வேகன்சி வரக்கூடிய குரூப் 2 கூட 2000 வேகன்சில ஒரு ஆளா போகணும்னு நினைக்காதீங்க. நான் டாப் 100க்குள்ள வரணும், டாப் 50க்குள்ள வரணும், நான் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணுங்க. அப்பதான் இப்ப இருக்கக்கூடிய இந்த போட்டி, கடுமையான போட்டி தேர்வு உங்களுக்கு தெரியும். 6000 வேகன்சி குரூப் 4 20 லட்சம் பேர் எழுதுறாங்க. அப்ப அந்த அளவுக்கு தான் போட்டிகள் இப்ப இருந்துகிட்டு இருக்கு. இன்னும் போக போக இன்னும் கூடிக்கிட்டு தான் இருக்கும், குறையவே குறையாது. வேகன்சி எல்லாம் ரொம்பலாம் வரவே வராது. ஏன்னா அரசோட நிதி நிலைமையெல்லாம் சரியில்லை அப்படிங்கிற காரணத்தால வேகன்சி வந்து குறைஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அப்ப நீங்க தான் இன்னும் அதிக படிக்க வேண்டியது. Thank you so much sir. Thank you for joining us. நிறைய கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு தெளிவு இந்த லைவ் மூலமா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புவோம். அடுத்த கவர்மெண்ட்ல இருந்து கீ வெளிவந்ததுக்கு அப்புறமும் நம்ம லைவ்ல ஜாயின் பண்ணலாம். சோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கைடன்ஸ் நம்ம கொடுக்கலாம். Thank you for joining us. Thank you viewers. வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி.